ஹவு டு கெட் ஸ்ட்ரைட் ஹேர் இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ வீட்டில் இருந்த மாதிரியே எனக்கு சலூன் ஸ்டைலில் வந்து பண்ண முடியுமா, ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். எனக்கும் இருந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி. அண்ட் அப்போ நான் கண்டுபிடிச்சது தான் இந்த பாக்ஸு. இது என்ன பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிக்ளோ ஹெர்பல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸு. இந்த பாக்ஸ் ஜஸ்ட் 315 ருபீஸ் தான். ஸோ யா, நீங்கள் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் என்னோட ஹேர் வந்து இது வந்து லாஸ்ட் அவுட்லுக். ஸோ ப்ரொசீஜர் என்னன்றத நான் இந்த வீடியோ உங்களுக்கு த்ரூ அவுட் த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ வரப்போகிறது இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி என்னோட ஹேர் வந்து எப்படி இருக்குன்றதையும் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். யா, பேசும்போது பாருங்க என்னோட ஹேர் அப்படிதான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஹலோ ஆல், வெல்கம் டு ஜிகே மெஹந்தியார். இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன நானாக தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா, கேர்ள்ஸ்க்கு ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருந்தால், இப்போ அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது வீட்டில். ஸோ பார்க்கவும் அழகாக இருக்கணும்ல, அதனால சரி சலூன் போகணுன்னா எப்படியும் அவ்வளோ பட்ஜெட்டும் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 315 ருபீஸ் தான், அதாவது 315 ருபீஸ் தான் வந்து ஆக்சிக்ளோ ஹெர்பல் சொல்லிட்டு ப்ரொஃபஷனல் சலூன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹேர் ஸ்ட்ரைட்னர் வித் நியூட்ரலைசிங் க்ரீம். ஓகே, இது வந்து எல்லா ஹேர் டைப்புமே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது உள்ளே எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். நானுமே இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. பட் இந்த வாட்டி ஒரு 2 இயர்ஸ் பிஃபோராக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த முறை உங்களை எல்லாருக்கும் நான் வந்து இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணி போடுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஜிகே மெஹந்தியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். இதில் என்னென்ன மேனுவல் எல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஹேர் ஃபால் ஆச்சுன்னா எனக்கு எஸ் ஆச்சு மீன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இன்டேக் எடுத்தோம்னா ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு இது தான் வந்து யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ போட்டிருக்காங்க இது போடணும். அண்ட் தென் ஸ்டெப் 2 வந்து நியூட்ரலைசர் க்ரீம். இது வந்து நம்ம ஃபுல்லாக போடணும்னு கூட அவசியம் இல்லை. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஒரு டியூப் மட்டும் நம்ம ஃபுல்லாக போடுற மாதிரி இருக்கும். ஒரு ஆள், அதாவது ஒரு பர்சனுக்கு இது ஒரு டியூப் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் நீங்கள் ஆயில் வச்சுருந்தாலும் ட்ரையாக இருந்தாலுமே நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு வாட்டி வந்து ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து எண்ணெய் வச்சுருந்தேன், அதனால் இப்போ மறுபடியும் குளிச்சுட்டு வந்துட்டேன். க்ளீனாக இருக்கணும் ஹேர் வந்து. ஓகே, ஸோ வெட்டாக இருக்கும் போது நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே வந்து முடி காஞ்சிருச்சு. ஸோ நான் இதை மறுபடியும் லைட்டாக வெட் பண்ணிட்டு வரேன். வெட் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு வெட்டாக இருக்கும் போது நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே வந்து க்ளவுஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஹேண்ட் க்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே போட்டாச்சு. அண்ட் வந்து இது இப்போ ஸ்மெல்லு கெட்ட வாடை அடிக்கு. ஒரு மாதிரி கெட்டு போன செம்ம கெட்ட வாடை அடிக்கிறது. ரொம்ப கெட்ட வாடை அடிக்கு. மேக்ஸிமம் வந்து பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் பிளாஸ்டிக் பவுலில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தெரியுதுங்களா? ஸோ பிளாஸ்டிக்கில் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய ஹேருக்கு இது போதும். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ அதனால் நான் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். என்ன பண்ணணும்னா, ஸோ பார்ட்டிஷியன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி ஹேரை வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக பிரிச்சுக்கிறேன். என்னோடய ஓவரால் ஹேரே வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதுக்கு எதுக்கு நான் சலூன் போய் பைசா வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் நான் வந்து இதுலேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ என்னென்னா, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் ஹெவியாக வருது.
ஸோ ஹெவியாகவே இருக்குது. நீங்கள் ப்ரஷ் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு ப்ரஷ் வந்து இதில் சரிப்பட்டு வரல, அதனால நான் வந்து இவரை இப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல்ப்பை மட்டும் விட்டுடுறேன். ஸ்கேல்ப்பை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க ஏரியாஸ்லலாம் நான் வந்து இதை அப்ளை பண்ணுறேன். எஸ், ஆக்சுவலி இன்னொரு கையிலையும் க்ளவ் போடணும்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கவர் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். டிஷ்யூ பேப்பர். ஓகே, ஹெவியாக வருது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வந்து பிரித்து பண்ணுறேன். ஓகே, இப்போ அடுத்து இந்த பார்ட். நான் இன்னொரு கையிலையும் போட்டுக்கிறேனே. நான் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு க்ளீன் வாட்டரில் வந்து இதை அந்த ஈரம் நினச்சி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து இதை வந்து ட்ரை அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ட்ரை ஹேர் ட்ரையர் போட்டதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹேர் வந்து எனக்கு இன்னுமே கொஞ்சம் லைட்டாக வெட்டாக தான் இருக்குது. ஆனால் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட்டுன்னு நான் சொல்லுவேன். செம்மையாக இருக்குது நிஜமாகவே. இங்கே பாருங்கள், அப்படியே குச்சி மாதிரி இருக்குது, குச்சி மாதிரி நிற்கிறா. ஐ மீன் அந்த அந்த டிப்பு வரைக்கும் அது அது ஸ்ட்ரைட்டாக வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக ஆகும், ஆகாதுன்னுலாம் நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக ஆகும். ஸோ ஆகாமல் எப்படி பார்த்துக்கணும், இன்டேக் எடுக்கணுன்றது உங்கள் கையில் இருக்குது. யா, அதுதான் ஹேர் ட்ரை போட்டுட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். இதுக்கே என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அந்த ரிமோட்டு ஓகே, போய் வச்சுக்கோ. வந்து ட்ரை ஆயிடுச்சு ஆல்ரெடி. ட்ரை ஆனதுக்கு இப்படி இப்படி இருக்குது, தெரியுதா? நான் எதுவுமே பண்ணல, இங்கே பாருங்கள், செம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்குது. வாவ்! நான் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணதை விட இந்த வாட்டி எனக்கு வந்து ரொம்பவே அழகாக தெரியுது. ஏன்னா ஹேர் கட் பண்ணதுனால அழகாக தெரியுது. ஜாலியாக இருக்கு எனக்கு. ஓகே ஓகே, நல்லா இருக்கு. இதோட அல்பப்பட்டு இதோட நான் நிப்பாட்டாமல் அந்த டியூபையும் நான் யூஸ் பண்ணாதான் எனக்கு இன்னும் பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ரைட்டிங் வந்து கிடைக்கும். ஏன்னா இது யூஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் நமக்கு அந்த 3 months வரைக்கும் அது கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணால் போதும் இந்த 3 monthsமே. ஸோ போல தான் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். பெருசாக இது போட்டால் தான் நமக்கு ஸ்டேபிளாக இருக்கும். இல்லைன்னா மறுபடியும் ஸ்ட்ரைட்னிங் பண்ணாமையே இல்லை, அந்த மிஷின் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இது பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அந்த அந்த ஸ்ட்ரைட்னிங் வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் கொஞ்சம் இன்னும் நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதாவது ஆற வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் கோம்பு வச்சு, எந்த மாதிரி கோம்புனா இந்த மாதிரி சின்ன பல் இருக்க கோம்பா, அதை சீப்பாக வச்சு நீங்கள் வாரிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே, இப்போது இதை வந்து எடுத்து அதே மாதிரி மெட்டாலிக் இல்லாமல், அந்த மாதிரி செராமிக்கும் இல்லாமல் மெட்டாலிக்கும் இல்லாமல் எதுலேயுமே, அதாவது ஒரு பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதே பிளாஸ்டிக் பவுல் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த பிளாஸ்டிக் பவுல்லேயே இதை வந்து நான் ஊற்றிட்டேன். ரொம்ப லிக்விடாக இருக்கு. ஓகே, இவர் நல்லா ஸ்மெல் இருக்காரு. மறுபடியும் மறந்துட்டேன். ஓகே, அதை வந்து இதை வந்து ப்ரஷ்லேயும் அப்ளை பண்ணலாம். சரி, நான் என்கிட்ட ப்ரஷ் இல்லாததுனால அந்த க்ளவுலேயே வந்து நான் பண்ணுறேன். நியூட்ரலைசர் க்ரீம் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது போட்டு ஒரு 20 minutes கழிச்சு தான்
இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். இதுவுமே வந்து படக்கூடாது, ஸ்கேல்பில் வந்து படக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸ்கேல்பில் படாமல் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ப்ரஷ்ஷு வாங்குறதா இருந்தால் நீங்கள் மேபி வாங்கிக்கலாம். ஏன்னா ப்ரஷ் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப கிட்ட இருக்க பார்ட்ஸ்லலாம் போய் ஸ்ப்ரெட் ஆகும். அதனால நீங்கள் ப்ரஷ் வாங்குறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி ரெஸ்ட் அவுட் அப்படியே இருக்க போகிறேன். ஸோ அதை முடிச்சுட்டு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இதுதான் என்னோட ஃபைனல் அவுட்லுக் வந்து. ஸோ அந்த நியூட்ரலைசர் க்ரீமையும் நான் வந்து போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஒரு க்ளீன் வாட்டரில் எந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் போடாமல், கண்டிஷ்னர் போட சொல்லியிருக்காங்க, என்கிட்ட இப்போது இல்லை, அதனால நான் கண்டிஷ்னர் அப்ளை பண்ணல. கண்டிஷ்னர் போடாமல் என்னோட ஹேரோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? செம்ம சாஃப்டாக இருக்குது அண்ட் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஹேர் ஃபால் வந்து இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஸோ எப்போவுமே எனக்கு இருக்கும், ஹேர் ஃபால் வந்து எனக்கு இருக்கும். இந்த ஃப்ளோ தெரியுதா உங்களுக்கு? சூப்பராக இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த ஹேர் வந்து, அதாவது இப்போ நான் டெமோ கொடுத்த இது பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஹேரோட கண்டிஷனையும் இந்த கண்டிஷனையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே நான் குட்டியாக ஹேர் கட் பண்ணிட்டேன். இப்போவே ஹேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் குட்டியாக வந்து ஒரு ஹேர் கட் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் எஸ், செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் எஸ், தெரியுதுங்களா? இது கொஞ்சம் வெட்டாக இருக்குது, ஸோ அதனால நமக்கு தெரியல. சூப்பராக இருக்குது ஹேர். பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே நல்லா இருக்கு. அண்ட் ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஃபைன், தெரியுதா? இன்னும் பின்னாடி வந்து எனக்கு அந்த ஈரம் வந்து காயலை. ஸோ அது காஞ்சிருச்சுன்னா மேபி இன்னும் கொஞ்சம் பார்க்க வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி வெட் அண்ட் வைடாக இருக்குது. இங்கெல்லாம் கீழே ரொம்ப வெட்டாக இருக்குது, ஈரமாக இருக்குது. கொஞ்சம் திக்னஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே. ஹேரில் திக்னஸ் இல்லாதவங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து காஞ்சிரும் இல்லையா? அதை பார்க்கும்போது அழகாக இருக்கும். எனக்கு இன்னும் கொஞ்சம் காயணும், உள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் காயணும். இன்னும் நான் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணிவிட்டு நான் வெளியே போனேன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க டீசெண்டாக இருக்கும் ஓரளவுக்கு. ஸோ எஸ், இதுதான் வந்து என்னோட லாஸ்ட் அவுட்லுக். இது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் 3 months வரைக்கும் நீங்கள் இது அப்படியே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஷாம்பு வாஷ் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் கண்டிஷ்னர் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஆஃப்டர் கேர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா இது கண்டிப்பாக ஒரு 3 months வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிஜமாவே செம வர்த். ஒரு 300 rupeesக்கு இவ்வளோ ஒரு ஒரு சலூன் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு அதில் கொடுக்க முடியுன்றது நல்லா இருக்கு. ரியலி நைஸ். அண்ட் யா, ஹேர் ஃபால் எப்போவுமே ஆகிறது போல தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆனால் இது நான் இதுக்கு முன்னாடி 2 years பிஃபோராகவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு பெருசாக ஹேர் ஃபால் எதுவுமே தெரியலை. ஏன்னா எப்போவுமே ஆகிறதுனால அது பெருசாக தெரியல எனக்கு. மேபி இருக்கலாம். ஸோ புதுசாக இருக்கவங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகலாம். இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஹேர் ஃபால் ஆகலாம். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணுறது அது உங்கள் விருப்பம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஓகே, ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ். நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாததும் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.